உங்க மருமகள் 3 பேர்ல அதிகமா மொபைல் யூஸ் பண்றவங்க யார் யாரு? எங்க குடும்பமே மொபைல் குடும்பங்க. மொத்தத்துல அதனால தேவுடா குடும்பமே போன்லதான் உட்காந்துருக்கீங்களா? வேற யார சொல்லலாம்? 3 பேர்ல யாரு டிராமா குவீன்? நிலன் நவிலன். டிராமா குவீன்னா டெஃபினேஷன் கேளுங்க சொல்லுங்கட்டாங்க அம்மா. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? உங்க மருமகள் வீட்ல அதிகமா பயன்படுத்துற ஒரு வார்த்தை. பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்னங்க எல்லா கப்பல்ஸுக்கும் நான் சொல்ற அட்வைஸ் வந்து நோட் பண்ணுங்கப்பா பிரச்சனைகள் வரலாம், அன்னைக்கு நைட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்புற ஃப்ரெஷ்ஷா அடுத்த லைஃப் ஆரம்பிக்கணுங்கிறது என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றேன். இதை பாக்குற உங்களை மாதிரி சின்ன வயசுக்காரவங்க பாக்குறவங்களுக்கும் நான் சொல்றதுதான். இது மாமியார் மருமகளின் அலப்பறைகள் பார்ட் 2. பார்ட் 1 சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொன்னதுனால தான் இப்போ பார்ட் 2ஓட இறங்குறோம். அண்ட் பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் ஆன்சருக்குள்ளே போயிடலாமா? உங்க 3 மருமகள்ல அதிகமா சீரியல் பார்க்கறது யாரு? ஆனாலும் சொல்லிடுற, பிரீத்தி என்ன திட்டினாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ண புதுசுல ஹிந்தி சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உக்காந்து பார்த்துட்டு இருக்கிற மெயினான ஆள் வந்து பிரீத்தி. அதுக்கப்புறம் வந்து குட்டிச்சோர் அடித்தது இது நான் தான் சீரியல் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வைஷுவும் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது. ஆனால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத வச்சு இது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அதுங்களை மொபைலில் சீரியல் பார்க்க வச்சதெல்லாம் நான் தான். இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சதுனால நான் ஒவ்வொருத்தரையும் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. எனக்கு ஈக்குவலாக சீரியல் பார்க்குறது பிரியா தான். நானும் அம்மாவும் சிறகடி காசை பார்த்துட்டு நாங்கள் சேர்ந்து உட்காந்து பேசுவோம். மாமியார் மருமகளை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். நான் தான் நிலனை விட்டுட்டீங்க உங்க கூட்டத்துல. நான் அதை சொல்லி ஆகணும். நிலன் என்கிட்ட வந்து சாயந்தரங்கள்ல நாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கும்போது, பிரியமா இது என்ன, நான் இந்த எபிசோட் பார்க்கவே இல்லை, இதான் ஆச்சு அப்படின்னு, நீ எப்பயிலண்டா பார்க்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி நான் ஷாக் ஆகிட்டு நான் கேட்பேன். ஸோ அப்போதான் வந்து அப்போ ஃபோனில் கிடைக்கிற கேப்லாம் அவர் பார்க்கறதுல எனக்கு தெரியும். பட் பொம்மலாட்ட சீரியல் போட்டாங்க, நான் பால் அப்புறம் தேடிக்கிறேன். நீ பொம்மலாட்ட பாப்பியா? அவனுக்கும் ஈக்குவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வைஷுவும் ரகசியமா பார்க்கும் எனக்கு தெரியும், ஆனா வெளில சொல்லிக்காது. அது மூஞ்ச வச்சா எனக்கு தெரியும் அது பார்த்துருக்கா இல்லையா. உங்க மருமகள் 3 பேர்ல அதிகமா மொபைல் யூஸ் பண்றவங்க யார் யாரு? இதுல பாரபட்சமெல்லாம் பார்க்க முடியாது. அதாவது ரீசன் எதுக்குங்கிறதெல்லாம் நான் சொல்ல, அது அவங்க பர்சனல். அது ஆனா 3 பேர் எங்க குடும்பமே மொத்தத்துல. அதனால தேவுடா குடும்பமே போன்லதான் உட்காந்துருக்கீங்களா? வேற யார சொல்லலாம்? இதுல வந்து அவங்க இவங்க எல்லாம் பிரிச்சு சொல்றதுக்கு இல்ல. ஈவன் இன்னும் சொல்ல போனா குட்டீஸ்ல இருந்து அத்தனையும் ஐபேடும் மொபைலு குடும்பமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. என்னையும் எடுத்துக்குங்க, எனக்கு பொழுது போகல, படுத்துட்டு மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால நான் ஒருத்தர் தனியா பிரிச்சு அவங்க தான் மொபைல் அதிகமா பார்க்கறாங்கன்னு சொல்றதுக்கு நான் விரும்பல. இல்ல இங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னா, எங்க எல்லாரோட ஜாப்ஸ்மே ப்ரிடாமினென்ட்லி வந்து மொபைல் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு டூல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரொடக்டிவாக தான் அதான் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் வித் கிட்ஸ் ஐ திங்க் எங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸில் கிளாஸஸில் இங்கே அங்கே தான் என்கேஜ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களே வெறுப்பாக வர டைமில் தான் டிவிக்கு வருவாங்க. ஃபோனுன்றது அவங்க கையில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பட் நாங்கள் எல்லாரும் எஸ் வி ஆர் அட்மிட்டிங் டு த ஃபேக்ட், நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஃபோனோட தான் இருப்போம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி உண்மையை சொல்றாங்க. 3 பேர்ல யாரு டிராமா குவீன்? நிலன் நவிலன். அது என்ன டிராமா குவீன்னா என்னன்னா எனக்கு சொன்னாதானே தெரியும். எனக்கு டிராமா குவீன்னா தெரியாது. மாட்டிக்கினாரு ஒருத்தர். டிராமா குவீன்னா டெஃபினேஷன் கேளுங்க சொல்லுங்கட்டாங்க அம்மா. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதாகட்டும், இல்ல ஒரு பிரச்சனையை வந்து உருவான பிரச்சனையை வந்து காட்டுறதாகட்டும். ஸோ இப்போ ஏன் இதுல என்ன டிராமா சொன்னீங்கல்ல, ஸோ இங்க இந்த 3 பேர்ல யாரு டிராமா குவீன்? அம்மா அது டிராமா கிங்கா கூட இருக்கலாமா, குவீன் தான் நீங்க சொல்லணும் அவசியம் இல்லை. குடும்பத்துல எதுவோ அது எல்லாருமே வந்து ஒரு வகையில வந்து ஒரு நடிப்பை கடைபிடிச்சு தான் போயாகணும். ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. ரெண்டாவது நான் கேட்குற நேரத்தில், கேள்வி கேட்குற நேரத்தில் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையா இருந்துச்சுன்னா அதை மேக்கரிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி தானே போகணும். அப்போ பிள்ளையா இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். அப்படி இருக்கும்போது பிரியா கிட்ட நான் எந்த வேலை சொன்னாலும் அது முடியாதுன்னே சொல்லாது. அது எது செஞ்சிடலாமா, கொடுத்துட்றம்மா, ஆர்டர் பண்ணியிருக்கம்மா, வந்துடும்மா அப்படின்னு பாசிட்டிவாக தான் சொல்லும். ஆனால் 4 தர 5 தர அதை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து இது கொடுத்தியா அப்படின்னோடனே கொடுத்துருந்தேன் ஆனால் அது வரலம்மா அப்படி
என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப சொல்லும் போது அது நிஜமாலே வந்திருக்காது. அத வந்து அப்போ வந்து நமக்கு எப்படின்னா தடவையே நீ இதை பண்ண முடியலமா, எனக்கு நேரம் இல்லை, அப்புறமா நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தா தெரியாது. ஆனா இந்த டிராமா குவீன் அதை தான் செய்யும். எல்லாம் பண்ணிட்டேன், இல்ல இல்ல எல்லாம் இல்ல செஞ்சுட்டேன்னு ஒத்துக்க மாட்டேன். இல்ல துணி கடை துணி தச்சு வர வரைக்கும் போட்டு வாங்கி தருவேன். அதாவது 10ல 1 ஒத்துக்கிட்டா பரவாயில்ல, 9 ஃபெயிலியர் ஆனது இருக்குது, இது டைம் பத்தாது. அதனால டிராமா குவீன் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலைன்னா உண்மை விளம்பி நான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையோ அது. ஆனா அதான் சொல்றேனே, எல்லாத்துக்கும் வந்து அந்த அதோட மைண்ட் வந்து அதுக்குள்ள இருக்கணும். எந்த வேலையா இருந்தாலும், அது மலையை பெறட்டுறதா இருந்தாலும் அதால முடியும். ஆனா அது மனசு வைக்கணும். இல்ல அம்மா வந்து இப்ப வந்து எப்படின்னா ஒரு குத்தி டைப் வந்தாலும் உனக்கு தடவி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதான் டிராமா குவீன் அவங்க தான், எதையுமே மறுக்க மாட்டாங்க. அது மாதிரி வைஷு கிட்ட நான் செய்தி சொன்னேன்னா ஓகேமான்னு அந்த ஓகே சொல்லும் போதே தெரியும் இது இன்னைக்கு நடக்குமா, இது 4 நாள் ஆகுமா அப்படிங்கிறது. அந்த டைமை நான் கொடுத்துருவேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது முடியும் வைஷு அப்படின்னு ஒரு நாள் கேட்கும்போது, அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் மறந்துட்டேன், செஞ்சிடுறேன், அப்படி தான் அது. பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஞாபகப்படுத்தி இந்த செய்திமா இது அப்படின்னு சொன்னோன்னா அது அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அது. மற்றபடி அது வந்து வேற எதுவுமே கிடையாது. ஆக மொத்தம் என்னுடைய செல்லம் டிராமா குவீன் இவங்க தான். இந்த 3 பேர்ல யாரு அமுக்குனி? அமுக்குனினா இந்த இவங்க தான் எல்லாத்தையும் உள்ளேயே போட்டு புதைச்சி வச்சிருக்கவங்க. அது அமுக்குனின்னு சொல்றதை விட அது அந்த கேரக்டர் மாறணுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. இன் ஃபியூச்சர் உனக்கு நாங்கள் இருக்கோம், நீ ஷேர் பண்ணு, இது உன் உடம்பை பாதிக்குது அப்படின்னு சொல்லி 6 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் அந்த பக்குவத்துக்குன்னு அது வரல. அது வந்துருச்சுன்னா அது உடம்பு பழைய ஆளாக ஆயிடும். இந்த 3 பேர்ல கோவம் வந்துச்சுன்னா யாரோட சவுண்டு பிளாஸ்டா இருக்கும்? டாப் மோஸ்ட் பிரீத்தி, அடுத்தது பிரியா. வைஷுவோட சவுண்டு வெளியிலேயே வராது. பிரீத்தி நீ கோவமா இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க கோவமா இருந்தாங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கவங்களாம் தெரியும். பிரீத்தி நீ கோவமா இருந்தா அந்த ஃப்ளோருக்கே தெரியும். அது மாதிரி வந்து ஐ திங்க் நானும் ரொம்ப எக்ஸ்பிரசிவ். வைஷு சைட்லேருந்து சவுண்டே வரலனா தான் அப்போ வைஷு கோவமா இருக்குன்னு. கோவமா இருக்கேன் நானா போய் சொன்னா மட்டும்தான், இல்லைன்னா யாருக்கும் தெரிய கூட தெரியாது அங்கே நான் கோவமா இருக்கேன். நம்ம வெளியில வர்றவங்களை பார்த்து நாங்கள் புரிஞ்சுக்குவோங்க. உங்க மருமகள் வீட்டில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, இப்போ அது கோவமாக இருக்கும்போது சரி, சந்தோஷமாக இருக்கும்போது சரி, இல்லை க்யூட்டாவோ ஃபன்னாவோ, அது என்ன? பிரீத்தியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கோபம் வந்துச்சுன்னு சொன்னேன் என்னங்க, அந்த வார்த்தை வரும்போதே அது எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். பிரியாவை பொறுத்த வரைக்கும் கோபம் எங்கே இருக்கோ இல்லையோ நேராக என்னிட்ட வந்துடும். வந்தோடனே அவங்க பிள்ளை அப்படின்னு சொல்கிறத வச்சு அதை புரிஞ்சுப்பேன். வைஷுவை பொறுத்த வரைக்கும் நிலன்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற விஷயங்கள், ஏன்னா அது புருஷங்கிட்ட என் பிள்ளைகிட்ட அது பேசும்போது அது என்னை பக்கத்தில் வச்சுட்டு அது எதுவுமே பேசி நான் பார்க்க மாட்டேன். ஆனால் நிலன்கிட்ட அது வேகம் பண்ணுறதை பார்க்கும்போது சரி இது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன். அது என்னங்க நிலன் சாப்பிட்றியா அப்படி, இதுதான் அந்த டோன் வந்து கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் கூடு போகும், அவ்வளோதான். இன்னும் டீ குடிக்க போறேன்னு சொன்னிச்சாமா உங்கள்கிட்ட? இது லேட்டஸ்ட். இந்த 3 பேரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவங்க மேல வந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நீங்க அவங்கள பத்தி என்ன நினைச்சீங்க? டக்குன்னு சொன்னோம். பிரீத்தியை முதல்ல நான் வந்து கோவிலில் வச்சு தான் பொண்ணு பார்த்தேன். நம்ம ஊருக்கார பிள்ளை அப்படி அந்த ஒரு இது இருந்துச்சு. அவங்க வந்து பேஸ் வந்து திருத்துறைப்பூண்டி அந்த பக்கம், நல்லா படித்த பிள்ளை. நம்ம பையனோட நேச்சர் என்னன்னு தெரிஞ்சதுனால அவங்க காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பிரியாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பசங்க இல்லாமல் இந்த அம்மா என்னை வந்து ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனாங்க. ட்ரெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் போய் குரோம்பேட்டை தானே அது இல்லை வேலுச்சேரின்னு நினைக்கிறேன், கிராண்ட் மால். இல்லை இவங்களோட சேர்ந்து போகல, நம்ம தனியாக போனோமா, நம்ம 2 பேர் மட்டும் போனோம். ஃபஸ்ட்டு அதுதான். அங்கே போய் எல்லாம் எடுத்து கொடுக்கும்போதே இல்லை ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து இவங்க 2 பேரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு தியேட்டருக்கு போனோம். தியேட்டர் படம் பார்க்க போனோம். அப்போ வந்து இது கூட வந்தது எங்களோட. அப்போ வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது சாப்பிடுமா அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு நான் விரதம்மா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி இந்த கிழமையில நான் இந்த மாதிரி விரதம்லாம் இருப்பேன். அதுக்கு சுத்த சைவம்யா. அது மாதிரி 2-3 அக்கேஷன் சொன்னுச்சு. இது வந்து நம்மளுக்கு சூட் ஆகிற மாதிரியான கேரக்டராகவே இருக்கேங்கிறது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதுதான். வைஷுவை பொறுத்த வரைக்கும் வைஷு என்னை அழைச்சிட்டு வந்து பிரியா தான் கூட்டிகிட்டு வந்தது. நான் முடியாமல் இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது.
அப்போல்லாம் ஒன்றும் பேசவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் நான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன். அந்த நேரத்தில் வந்து வீட்டிலேருந்து டிஃபனு கஞ்சி எல்லாம் அவங்க பாட்டியை வச்சு கொடுக்க சொல்லி என்னை கேர் பண்ண விதம், அந்த இம்ப்ரெஷன் வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்த ஒரு ஃபீலிங் வந்து அன்றைக்கி எனக்கு கிடச்சிது. நான் தனியாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அட்மிஷன் ஆகியிருந்தேன், பசங்கள்லாம் வெளியில் போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த டைமுக்கு எனக்கு அதை பண்ணும்போது எங்கள் அம்மாவை நான் அது ரூபத்தில் பார்த்தேன். இது அது வைஷுவை பற்றின இம்ப்ரெஷன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இதுதான். ஸோ லாஸ்ட்டாக இப்போவும் அந்த பிரியா விரதம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக நானே யோசிக்கிறேன், நம்ம எப்போ விரதம் இருந்தோம், என்ன இது, என்ன நம்ம ஞாபகமே வரலேன்னு டிங் 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 டிங்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானே இன்னும் அதை. என்னன்னா நம்ம குரோம்பேட்ல ஒரு கோயில்ல வந்து நீ விளக்கெல்லாம் போடணும் அப்ப அம்மாட்ட சொல்லி ஏய் அது இப்போ வரைக்கும் போடுறேன். தியேட்டரில் பக்கத்தில் உட்காந்துட்டு நீ அன்னைக்கு ஃபுல்லாக பட்னியாக இருக்கேன்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருந்தது. ஐயோ முழு நாள் பட்னியாக இருக்கியா என்னம்மா அப்படின்னோன்னா, ஒரு விரதம்மா, இது மாதிரி சாப்பிடாம நான் இருக்கிறது அப்படி. ஓகே, ஐ திங்க் ஓகே வியாழக்கிழமை விரதம் ஒரு டைம் ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் நான் இருந்துட்டு இருந்தேன். ஐ திங்க் எவ்ரி தேர்ஸ்டே வந்து ஈவினிங் தான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் நினைக்கிறேன். நானே மறந்துருந்தேன். இதே மாதிரி ஃபன்னியாக இதை பற்றின ஒரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். நல்ல பசி, பஜ்ஜியோ போண்டாவோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். இந்த மேடம் சொன்னாங்க, நான் ஆயில் ஃபுட்டெல்லாம் எடுக்கிறது இல்லைம்மா, எனக்கு ஸ்நாக்ஸ் எனக்கு ஞாபகம் இதெல்லாம் என்னைக்கு நடந்ததே ஞாபகம். பாலாஜி பவனில் சாப்பிட்டோம் குரோம்பேட்டையில். அப்போ வந்து கடைசி வரைக்கும் சாப்பிடல. நான் என்ன எதிர்பார்த்திருப்பேன்னா, எனக்கு தெரிஞ்சு பாவு பாஜி, பேல்பூரி, பானிபூரி அந்த மாதிரி ஏதாவது சாட் வரும். ஆயில் ஐட்டம்ஸ் எடுக்கிறது இல்லைன்னு சொன்ன மேடம் இவங்க. என்னடா இது? எனக்கு இது வந்து ஞாபகப்படுத்திக்க முடியல. பட் ஐ திங்க் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்போ எப்படி இருந்திருக்குன்னா வந்து சாட் ஐட்டம்ஸ் இப்பயும் அதில் தான் எனக்கு இல்லை பஜ்ஜி போட்டா. அரவிந்த் மனசுல இடம் பிடிக்கணுமா இல்லையா, அம்மா மனசுல இடம் பிடிக்கணும்னு கோல் போட்டவங்க தான் அவங்க. இல்ல நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். தெரியல அது பிரியா லவ் பண்ணிச்சு, அரவிந்த லவ் பண்ண மாதிரியே நான் சொல்ல மாட்டேன். நான் பிரியாவை லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். அதான் உண்மை. இதுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். எது இந்த உரையாடல்கள்லாம் உங்கள் மனசில் எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது மக்களே. ஆனால் நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்குள்ளே நிறைய கான்ட்ரவர்சியாகவும் இருக்கும், பேச்சு நடக்கும். எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறது அதுதான். ஊர் பக்கத்து பிள்ளைங்களாக இருந்தால் நிறைய விஷயங்களை வந்து பொசசிவாக யோசிப்பாங்க, உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது கூட தெரியாது. அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓப்பனாக பேசுகிற மருமகள்கள் வந்து என் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டதுன்னா நானும் அதே நேச்சர் தான். எதா இருந்தாலும் முகத்துக்கு முகம் கண்ணாடி, நேராக சொல்லிட்டோமா, இன்னைக்கு நான் சொல்லிட்டேன், வேலை முடிஞ்சு போச்சுன்னு. அதனால எங்களோட பிரச்சனைகள் எல்லா கப்பல்ஸுக்கும் நான் சொல்ற அட்வைஸ் வந்து நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க பாப்பி. பிரச்சனைகள் வரலாம், அன்னைக்கு நைட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலம்புற ஃப்ரெஷ்ஷாக அடுத்த லைஃப் ஆரம்பிக்கணுங்கிறது என் பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறேன். இதை பார்க்குற உங்களை மாதிரி சின்ன வயசுக்காரவங்க பார்க்குறவங்களுக்கும் நான் சொல்கிறது தான். சண்டை போட்டுக்குங்க, அடிச்சுக்குங்க, எல்லாம் பண்ணிக்குங்க. ஆனால் அதை அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த நாள் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அவ்வளோதான். இது அம்மாவோட அன்பான வேண்டுகோள். ஸோ எங்கள் ஃபேமிலி கிட்ட மோஸ்ட் ஆஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஓரளவுக்கு இதில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஐ திங்க் பீயிங் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஓகே, அதுக்கு மேலே பவுண்ட்ரிஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விட சூப்பர். ஸோ ஐ திங்க் எல்லா ஃபேமிலிஸ்க்குமே, சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அடிப்படை இது மட்டும்தான். அவங்க பவுண்ட்ரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக பேசிட்டீங்க அண்ட் பேசுகிற தொனி நிதானத்தோடு நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் வே டு குடும்பம் நடத்துறது. ஸோ இந்த அலப்புற செஷன் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். அண்ட் எங்களுக்கு இது ரொம்ப நல்லா போச்சு. நிறைய மலரும் நினைவுகள் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த எண்ணத்தோடு நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் வேறு என்னென்ன மெமரிஸ் இருந்தது அப்படின்ட்டுன்னு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பிரியா சொன்ன மாதிரி இப்படி எல்லாரும் உட்காந்து இப்படி வாக்குமூலம் கொடுத்து பதிவு பண்ணிலாம் பேசுறது. அம்மா கூட நடுவில் கேட்டாங்க, நம்ம இப்படிலாம் வாக்குமூலம் கொடுக்குறோமே பரவாயில்லையா அப்படின்னாங்க. இட்ஸ் ஓகே, நம்ம எப்படி இருக்கோமோ அதை தானே ஷேர் பண்ணுறோம். நம்ம இங்கே ஸ்கிரிப்டடாவோ இல்லை இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணோங்கிற ஒரு இன்டென்ஷன்லாம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஓகே. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் எங்களுக்குள்ளே என்ன மாதிரி நாங்கள் எங்களெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ நாங்கள் எப்படி மாறி இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸையும் நாங்கள் இன்றைக்கி நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இத்துடன் இந்த மாமியார் மருமகளின் அலப்பறைகள் இன்றைக்கி முடிவடைஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அம்மா கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா அது என்ன கேள்வி, என்ன கேட்கலாம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு அழகான வீடியோ பதிவோடு உங்களை அடுத்த முறை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். பாய்.